கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வருகையின் காரியங்களை பற்றி நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே படித்து வருகிறோம். ரகசிய வருகையை பற்றி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் வேதத்திலே கவனிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவினுடைய ரகசிய வருகையை பற்றி, நம்முடைய ஆண்டுடைய பகிரங்க வருகை, வெளிப்படையான வருகையை பற்றி நிறைய வேத பகுதியில் சொல்லப்பட்டிருந்தாலும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதான வேத பகுதி சகரியா 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் ஆகும். அன்பானவர்களே, இந்த ரகசிய வருகை, அவருடைய பகிரங்க வருகை, இந்த ரெண்டுக்கும் இடையில சில வித்தியாசங்கள் இருக்கு. ரெண்டும் வெவ்வேறு நிகழ்வு. இன்றைக்கு வந்து ரகசிய வருகை, பகிரங்க வருகை இதை போட்டு குழப்பிக் கொள்றவங்க இருக்காங்க. அந்த வசனங்களை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் கன்ஃபியூஸ் ஆகிற நிறைய பேர் இருக்காங்க. ரகசிய வருகை, பகிரங்க வருகை ரெண்டும் வெவ்வேறு நிகழ்வு, வெவ்வேறு நேரத்தில் நடைபெறுகிற நிகழ்வு. அதை பற்றி சில தெளிவான விளக்கங்களை இந்த இரவு வேளையில நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ரகசிய வருகையை பற்றி நாம் கவனிக்கும் பொழுது, இப்ப ஆவிக்குரிய சபை அப்படி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆராதனை நடத்திட்டு இருக்கோம், ஊழியம் செய்யறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை வசனங்களை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், பந்தியில பங்கு பெறுறோம், வேத பாட வகுப்புல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், உபவாச ஜெபங்களுக்கு வரோம், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இப்படி நம்ம இந்த சபை ஊழியம் அப்படி போயிட்டு இருக்கு. உலகம் எங்கிலும் 5 கண்டங்களிலும் ஆவிக்குரிய திருச்சபைகள் அப்படி வளர்ந்து போயிட்டு இருக்கு. அடுத்தது நடைபெற சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய நிகழ்வு, அதாவது வரலாற்று சிறப்புமிக்க உலகளாவிய, உலகமே ஸ்தம்பிக்க போகிறதான ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருக்க போவது ஆண்டவராகிய இயேசுவினுடைய ரகசிய வருகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நடக்க போற சம்பவம் இதுதான். இது எப்ப வேணா நடக்கும். ரகசிய வருகை என்பது நீண்ட காலமா பிரசங்கம் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, புத்தகங்களில் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மேடைகளில் பேசப்படுகிறது, வேத பாடமாக நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தருடைய வருகையை பற்றி, ரகசிய வருகையை பற்றிய பிரசங்கமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒரு நாள் முடிவு வரும். பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக இயேசு இந்த பூமியிலே தோன்றுவார், மேசியாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறப்பாருங்கிற செய்தியானது ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் முதற்கொண்டு மல்கியா 4ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ளதான வேத பகுதியில கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை, அதாவது மாம்சத்திலே இயேசு வரப்போகிற வருகையை பற்றி தீர்க்கதரிசனமாய் சொல்லிக்கொண்டே இருக்கப்பட்டது. ஆதியாகமம் முதற்கொண்டு மல்கியா வரைக்கும் உள்ள 39 புத்தகத்திலும் ஆண்டவராக இயேசு மனித அவதாரம் எடுப்பாருங்கிறதான தீர்க்கதரிசன வார்த்தை இருக்கிறது. சொல்ல போனா மல்கியா 4ஆம் அதிகாரமே பாத்தீங்கன்னா, இயேசுனுடைய அந்த ஆண்டவராக இயேசு நீதியின் சூரியனை விதிப்பாருங்கிற வார்த்தையோடு கூட தான் அந்த பகுதி முடிவடைகிறது. யோவான் ஸ்நானகனுடைய வருகையை பற்றிய தகவலோடு தான் மல்கியாவின் புஸ்தகம் முடிவடைகிறது. எப்படி 4000 ஆண்டுகள் முடிந்த பொழுது இயேசு இந்த பூமியில் பிறந்தார் என்பது உண்மையோ, ஒருவேளை 2000 வருஷம் 2500 வருஷம் பழைய ஏற்பாட்டு காலத்துல பேசப்பட்டிருக்கலாம். மேசியாவின் வருகையை பற்றி 2500 வருஷமா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்காங்க, இது வரைக்கும் நடக்கலையே அப்படின்னு பேசியிருக்கலாம். 4000 வருஷம் முடிந்த பொழுது, கலாத்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய், காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். அதை போலவே ரகசிய வருகை கடந்த 2000 வருஷமா இயேசு திரும்பி வரப்போறான்னு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும். அப்போஸ்தலர்கள் காலம் முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் இயேசுவின் வருகை, ரகசிய வருகை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காங்க. இதற்கான முடிவு ஒரு நாள் வரும். அடுத்தது அதுதான் நடக்க போகுது. ரகசிய வருகை சம்பவித்து அடுத்த செகண்ட்ல இருந்து, அடுத்த நொடியிலிருந்து அந்த கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்கும். இப்ப அந்த கிறிஸ்துவ காலம் கிடையாது. அந்த கிறிஸ்துவின் ஆவியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த கிறிஸ்து வெளிப்படக்கூடாதபடிக்கு தேவ ஆவியானவர் சபைகளில் இருக்கிறபடினால் தடை பண்ணி கொண்டிருக்கிறார் என்று 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம்.
சபை எடுக்கப்படும் பொழுது ஆவியானவரும் சேர்ந்து பரலோகத்துக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தேவாவியர் பூமி இருக்க மாட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பெந்தெகோஸ்து நாளிலே பூமிக்கு இறங்கி வந்த ஆவியானவர் கடந்த 2000 ஆண்டுகளாக ஆவிக்குரிய சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபை எடுக்கப்படும் பொழுது தேவ ஆவியானது பூமியில் எடுக்கப்பட்டு விடுவார். அதுக்கப்புறம் அந்திகிறிஸ்துடைய ஆவி முழுமையாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சபை எடுக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து அடுத்த 7 ஆண்டுகள் அந்திகிறிஸ்து காலம். அன்பானவர்களே, இப்ப இந்த ரகசிய வருகை பற்றி பிரசங்கம் நடந்துட்டே இருக்கு. இதுவரைக்கும் கவனிக்காமல் இருந்தவங்களா ஒரு நாள் கவனிப்பாங்க. என்ன தெரியுமா? சபை எடுக்கப்பட்ட அந்த நிமிஷத்திற்கு பின்பு முழு உலகத்தில் உள்ள எல்லா செய்தித்தாள்களிலும் எல்லா செய்தி சேனல்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் கூட்டம் கூட்டமாய் மக்களை காணவில்லை என்கிறதான தகவலானது அப்படியே பிளாஷ் நியூஸ் வந்துட்டே இருக்கும். நாம் இருக்கிற பகுதியிலும் இப்ப தமிழ்நாடு வந்து எடுத்துக்கோங்க, கள்ளக்குறிச்சி எடுத்துக்கோங்க, இந்த மாவட்டத்தில் எத்தனை மக்கள் காணாமல் போயிருக்காங்க என்று தகவல் சேனல்களிலே செய்தித்தாள்களிலே சமூக ஊடகங்களில் வந்துட்டே இருக்கும். இயேசுவின் வருகை என்பது கேலி செய்யப்பட்டது, பெரிய அளவிலே அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அற்பமாக எண்ணப்பட்டது. அவ்வாறு பிரசங்கிக்கிறவர்களை கேலி செய்தார்கள். ஆனா ஒரு நாள் அதற்கு மதிப்பு ஏற்படும். அப்படி மதிப்பு ஏற்படும் பொழுது சபை இந்த பூமியில் இருக்காது. இயேசுவின் வருகை அதிசயமாய் நடைபெற்ற நிகழ்வு சொல்லப்படும் பொழுது நாம கர்த்தருடைய மக்களாகி நாம் இந்த பூமியில் இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப ரகசிய வருகை முடிந்து அடுத்த 7 ஆண்டுகள் அந்திகிறிஸ்து காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்திகிறிஸ்து காலத்தில் உள்ள 7 ஆண்டுகளும் நடைபெறுகிறதான மகா உபத்திரவங்களை பற்றி தெள்ளந்தெளிவான விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். அதோடு தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 11ஆம் அதிகாரத்திலும் அந்திகிறிஸ்து காலத்தை பற்றியதான விளக்கங்கள் இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15 சொல்லும் பொழுது, அதாவது அருவருப்பு, தானியேல் சொல்லப்பட்டதான அருவருப்பு என்பது அந்திகிறிஸ்துவை பற்றியதுதான். அந்திகிறிஸ்து காலத்தை பற்றி சில பகுதிகளாக நாம் அடுத்தடுத்த நாட்களில் நாம் தியானம் செய்வோம். இவன் இந்த 7 ஆண்டு கால அந்திகிறிஸ்து கால முடிவில் முதல் 3.5 ஆண்டுகள் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம், அடுத்த 3.5 ஆண்டுகள் யூதர்களுக்கு உபத்திரவம். மிக கடுமையாக தேவ ஜனங்களாகிய யூதர்கள் நெருக்கப்படும் பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கதறி அழுவார்கள், எங்களுக்காய் வரவேண்டிய மேசியா இன்னும் வரவில்லையே, இந்த கள்ள மெய்ப்பனாகிய அந்திகிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஏமாந்து போய்விட்டோமே என்று அவர்கள் கதறி அழுவார்கள். சிறைபிடிக்கப்படுவார்கள், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். இந்த சூழ்நிலையில தான் சகரியா 16 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலே எல்லாருடைய கண்களும் பார்த்திருக்க அவர் வந்து இறங்குவார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அன்பானவர்களே, இயேசுடைய ரகசிய வருகை சம்பவிக்கிறதுக்கு பின்னாடி எப்படி பிளாஷ் நியூஸ் செய்தித்தாள்கள்ல அதே போல தொலைக்காட்சி சேனல்ல வருதோ, நான் இப்படி நம்புறேன், இயேசுவினுடைய பகிரங்க வருகையானது எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப இயேசு ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார். சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் என்று வாசிக்கிறோம். 1970களிலே ஒலிவ மலையிலே ஒரு நட்சத்திர விடுதியை கட்டும்படியாக முயற்சி செய்தார்கள். அந்த மலையை அவர்கள் பரிசோதனை செய்த பொழுது மலையின் நடு மையத்திலே ஒரு பிளப்பு இருக்கிறது, கிராக் இருக்கிறது. அந்த மலை எப்பொழுது வேண்டுமானால் 2ஆக வெடிக்கும் என்று ஆய்விலே சொல்லப்பட்டதனால அந்த முயற்சி கைவிடப்பட்டது. சகரியா 14:4 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை இப்பவுமே நிறைவேறிச்சு.
ஒளிவுமலை நடுவில் பிளக்கும் என்பதை பற்றியதான ஆதாரத்தை புவியியல் ஆய்வாளர்கள், மண் பரிசோதனை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பகிரங்கமா இயேசு வரும்பொழுது அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் பிசாசையும் என்ன செய்வாரு? அதாவது அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் உயிரோடே பாதாளத்தில் நரகத்தில் தள்ளி அடைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அதற்கு பின்பு இயேசு பகிரங்கமாய் இந்த பூமியிலே இறங்கின அடுத்த நிமிஷத்திலிருந்து 1000 ஆண்டுகள் இந்த பூமியிலே 1000 வருஷ அரசாட்சி நடைபெறும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் 1000 ஆண்டு ஆளுகை செய்வார். ரகசிய வருகை, பரிசு வருகை வித்தியாசம் சொல்றேன். ரகசிய வருகையில் நாம் ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பகிரங்க வருகையிலே நாம் ஆண்டவரோடே கூட இந்த பூமிக்கு வருவோம். சகரியா 14:5 கடைசி, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவனோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ரகசிய வருகையில் நாம் ஆண்டவரிடத்திலே சேர்வோம். பகிரங்க வருகையில் நாம் என்ன செய்வோம்? இயேசுவோடே கூட இந்த பூமிக்கு வருவோம். அடுத்த 1000 ஆண்டுகள் என்னன்னா 1000 வருஷ ஆளுகை. 2 தீமோத்தேயு 3 சொல்லப்பட்டபடி அவருடைய பாடுகளை சகிக்கிறவர்கள் அவருடைய ஆளுகை செய்வர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த மேன்மையான ஆளுகைக்காக தான் நாம் என்ன செய்கிறோம்? இப்பொழுது இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களில் எல்லா விதமான உபத்திரவங்களையும் பாடுகளையும் தாங்கிக் கொள்கிறோம். இன்னும் பகிரங்க வருகையில் அடுத்து என்னென்ன நடக்கும் என்பதை பற்றியும், பகிரங்க வருகைக்கு பின்புள்ள 1000 ஆண்டு ராஜ்யத்தினுடைய மேன்மையை பற்றியும் அடுத்தடுத்த பகுதிகளிலே நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.